பாரேன், ரெஸ்ட் எடுத்தா ஜீவாவோட உடம்பு சரியாயிடும். கஸ்தூரியை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பெரும்பாலும் இந்த வீட்டுக்குள்ள உன்னை தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஒரு வேளை அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னா கோவத்துல அவ ஏதாவது சொல்லுவா. அதை நீ பெருசா எடுத்துக்காம கண்டுக்காம இருந்துட்டு போ. உன் விஷயத்துல தலையிடவே கூடாதுன்னு கஸ்தூரி கிட்ட நானும் ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்றேன். சார், நான் வெளியே எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இந்த கஷ்டமே இருக்காதே சார். கஷ்டம் கஷ்டம்னு சொல்லாத மயிலு. உனக்காக உரிமையோட செய்யறது தான் எனக்கு சந்தோஷம். நானு ஸ்டேஷன்ல வச்சு உனக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்திருப்பேன். ஆனா இப்ப இப்படி பேசுறது உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல மயிலு? என்னை இப்படி மாத்துறதே நீதான் தெரியுமா? இவ்வளவு நாள்ல உன்னை நான் எத்தனை முறை நான் கொடுமைப்படுத்தியிருக்கேன். அழ வச்சு வேடிக்கையெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா நீ அதை எதையுமே மனசுல வச்சுக்காம எப்பவுமே எனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்க. சுசீலாவோட குடும்பத்தை தேடுறதுல ஆரம்பிச்சு சமீபத்துல லஞ்ச பிரச்சனையில என்ன மீட்டினது வரைக்கும் உன்னால எனக்கு நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு. அதுக்கு பிரதிபலனா நான் எதையாவது உனக்காக செய்யறேன்னே நினைச்சுக்கோமா. தயவு செஞ்சு எனக்கு அதெல்லாம் சொல்லாத மயிலு. என் கடமையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மயிலு, இது என் வீடு இல்ல, உன் வீடு. உன் அம்மா வீட்டுல எந்த அளவுக்கு நீ சுதந்திரமா இருப்பியோ அதே மாதிரி இங்கேயும் இரு. உனக்கு ஏதாவது தேவைன்னா தயவு செஞ்சு மறைக்காம வெளிப்படையா என்கிட்ட கேளு. என்கிட்ட கேட்கல உனக்கு எந்த சங்கடமும் தயக்கமும் தேவையில்லை. உங்க அப்பா உங்க கூட இருந்திருந்தா எவ்வளவு உரிமையோட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்ப. அதே உரிமையை நீ எங்கிட்ட இருந்து எடுத்துக்கோ. அததான் மயில் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அக்கா வெற்றி, இப்பதான் உன்னை பத்தி விசாரிக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அக்கா, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தேன்க்கா. இப்பதான் வீட்டுக்கு வந்த உடனே அம்மா விஷயத்த சொன்னாங்க. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. மாமா எப்படிக்கா இருக்காரு? பரவாயில்ல வெற்றி, ரெகுலரா மெடிசன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அக்கா, நீங்க மாமாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. உங்க ரெண்டு பேரையும் நான் நல்லா பாத்துக்கிறேன்க்கா. நீ இந்த வார்த்தையை சொன்னதே போதும் வெற்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நிஜமாவே ஒரு தம்பி இருக்காங்கிற தைரியம் எனக்கு வருது. நானும் உங்களை அக்கா அக்கான்னு சும்மா பேச்சுக்கெல்லாம் கூப்பிடலக்கா. நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன். அந்த உரிமையில தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். வெற்றி, இந்த உரிமையும் அக்கறையும் வெறும் வார்த்தையோட நின்றுட கூடாது. நான் இல்லாத நேரத்துல மயிலுக்கு துணையா நீ தான் இருக்கணும். அம்மா கிட்ட இருந்தும் மயில நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமாப்பா? அங்க இருந்த போது அக்காவும் மாமாவும் என்னை எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு தெரியுங்களா? அதை திருப்பி செய்யறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் நிச்சயமா அக்காவையும் மாமாவையும் நல்லா பாத்துப்பேன்பா. அம்மா சாப்பிடுமா. என்ன கேட்காம இப்ப எதுக்கு சாப்பாடு போட்டு வந்த? நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, எனக்கு இப்படி ஊட்டி விடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. மா, மத்தியானம் கூட நீ சரியா சாப்பிடல, இப்பவும் வேணான்னு சொன்னா எப்படிமா? வயிற்ற காயப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதம்மா. தயவு செஞ்சு சாப்பிடுமா. என்ன வற்புறுத்தாத மலரு. ஒருவேளை சாப்பிடலன்னா நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்க? அந்த துரோகி பண்ற காரியம் எனக்கு எதுவுமே பிடிக்கல மலரு. மனுஷனா பிறந்தவங்களுக்கு மான ரோஷம் வேணும். அதுவும் என் வயித்துல பிறந்தவளுக்கு கொஞ்சமாவது இருக்க வேணாம். நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம எதுக்கு நீ வந்தாள் வீட்டுல போய் உட்காந்துருக்கா? அவர் வீட்டுல தங்கிட்டு போனா உனக்கு என்னமா வந்துச்சு? ஏண்டி, இந்த விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியாது. உறவே இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஊர் உலகத்துக்கு அவ ஏன் பொண்ணுதான். அவ ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா எல்லாரும் என்ன தாண்டி கேவலமா பேசுவாங்க. என்ன பார்த்து ஊரே கை கொட்டி சிரிக்குண்டி. அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போனதுல என்னமா தப்பு இருக்கு? எதுக்கு இப்படி கூறுகட்டத்தனமா கேள்வி கேக்குற?
அந்த ஆள் என்னைக்காவது அவளை மனுஷியா மதிச்சிருக்காரா? இல்ல ஒரு நாள் நிம்மதியா வேலை செய்ய விட்டுருக்காரா? சமயம் கிடைக்கும் முதல்ல அவளை அவமானப்படுத்தி அழ வச்சு வேடிக்கை பார்த்தவர் தானே அவரு. அவளை வேலையை விட்டு துரத்தணும், ஐபிஎஸ் ஆக விடாம தடுக்கணும்னு அந்த ஆள் என்னெல்லாம் செஞ்சாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம மேல அவ்வளவு வன்மத்தோட அலைஞ்சவரு அவர் வீட்டுல போய் அடைக்கலன்னு உட்கார்ந்துருக்காளே, இது அசிங்கமா இல்ல? அம்மா, அவர் முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப கொஞ்சம் மாறி இருக்காரு போல. அதான் அவங்க நல்லதுக்காக இப்படி ஒரு யோசனை சொல்லிருக்காரு. அத புரிஞ்சுக்கிட்டு தான் அவளும் அங்க போயிருக்கா. போதும், நிறுத்து மலரு. ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டா நிறைய ஆடா மாறிடாது. அந்த ஆள் ஒரு விஷப்பாம்பு. ஸ்டேஷன்ல இருக்கிறப்பவே அவளை படாத பாடுபடுத்தினவரு இப்ப வீட்டுல வச்சு சித்திரவதை பண்ணதா தந்திரமா கூட்டிட்டு போயிருக்காரு. அத பத்தி எல்லாம் யோசிக்காம அவர் கூப்பிட்டது பைய தூக்கிட்டு ஓடிட்டான். மோனங்கட்ட கழுத. இத பாரு, அந்த ஆள் தான் மோசம்னா அந்த ஆளோட பொண்டாட்டி அதுக்கும் மேல. வெற்றியை நாம இங்க தங்க வச்சிருந்தோம்ல, அந்த அம்மா அப்படி எல்லாம் கத்திட்டு போனாங்க. மண்ணை வாரி போட்டு நமக்கு சாபம் கொடுத்துட்டு போனவங்க. வேற போக்கிடலன்னு அவ வீட்டுல போய் தங்குறது வெக்க கேடுடி. இத பாரு, வெற்றி நம்ம வீட்டுல இருந்ததுக்கே நாம அவங்க குடும்பத்துக்கு எடுத்துட்டோன்னு அந்த அம்மா நம்ம மேல பழி போட்டுச்சு. இப்ப அந்த அம்மா வீட்டுல போய் அவ தங்குனா அது என்னெல்லாம் பேச போதோ. இப்படி ஒரு கேவலமான பொழப்பு நமக்கு தேவையா மலரு? பெத்தவளுக்கே துரோகம் பண்ணவளுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லதான். ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. அத பத்தி நினைச்சாலே என் வயிறு மனசெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதுடி. அம்மா, மயில இதெல்லாம் யோசிக்காம இருந்திருக்க மாட்டா. அதையும் மீறி அவ இந்த முடிவை எடுத்திருக்கானா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்மா. அது என்னன்னு எனக்கு தெரியும்டி. பெத்தவ வேணாங்கிற முடிவை அவ எப்பவோ எடுத்துட்டான். அதான் என்ன வெறுப்பேத்துறதுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கா. இப்படி ஒரு பொண்ணு பெத்தவளுக்கு ஒருவேளை சோறு கூட தொண்டையில இறங்காதுடி. நீ மயிலு கிட்ட காலத்துக்கும் இப்படியே இருக்க போறியாமா? நாளைக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது மலரு. ஆனா தயவு செஞ்சு இன்னைக்கு என்ன விட்டுரு. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதம்மா. நான் எடுத்துட்டு வந்ததுல கொஞ்சமாவது சாப்பிடுமா. ஏன் இப்படி பண்ற? ஒரு தடவை சொன்னா உங்க யாருக்கும் புரியாதா? எல்லாரும் ஏன் இப்படி என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? இந்த வீட்டுல எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்களேன். அம்மா, கொஞ்சமாவது சாப்பிடு. ஓடி. ஹலோ, சொல்லுக்கா. சாப்பிட்டியா மயில? சாப்பிட்டேன்க்கா. நீ சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். மயில, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? என்னன்னு சொல்லுக்கா. அது என்னன்னா, நீயும் ஜீவா சாரும் மாடி ரூமுக்கே வந்துருங்க. ஏன்க்கா? நீ இன்ஸ்பெக்டர் வீட்ல இருக்கிறது அம்மாக்கு பிடிக்கலடி. நீ போனதுல இருந்தே அம்மா ரொம்ப கோவமாவும் டென்ஷனாவும் இருக்காங்க. அந்த கோவத்தினால அவங்க இன்னும் சாப்பிட கூட இல்ல தெரியுமா? அக்கா, அம்மாவை அப்படியே விட்டுறாதக்கா. எப்படியாவது வற்புறுத்தி அவங்கள நீ சாப்பிட வச்சிரு. பட்னியா இருக்கிறது அவங்க உடம்புக்கு நல்லதில்ல. எனக்கு தெரியும் மயில. அதான் நானே சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். ஆவேசமா பேசி அதையும் தட்டி விட்டுட்டாங்க. பால் கூட குடிக்க மாட்டேன்னு உள்ள போய் படுத்துக்கிட்டாங்க மயில. நானும் அவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அம்மா கேக்குற மாதிரியே இல்ல. அம்மா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மயில. மனசுல இருக்கிற கோவம், உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அக்கா, நீ ஏன்க்கா அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? நீ பயப்படுற மாதிரி எல்லாம் அம்மாவுக்கு எதுவுமே நடக்காதுக்கா. அம்மாவுக்கு தெரியாம நான் செஞ்ச கல்யாணத்தையே தாங்கிக்கிட்டவங்களுக்கு வேற எதுவுமே அம்மாவை பெருசா பாதிக்காதுக்கா. நானும் அப்படிதாண்டி நினைச்சேன். ஏதோ கொஞ்ச நேரம் கோவமா பேசுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்கன்னு நம்பினேன். அம்மா இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அத பத்தி திரும்ப திரும்ப ஆவேசமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ஏன்னு தான் எனக்கு புரியல மயில. நான் அப்பா பக்கம் போய் சேர்ந்துட்டேன்னு அம்மா தப்பா நினைக்கிறாங்கக்கா. அதான் இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க. மயில, மயில, லைன்ல தாங்க இருக்க. இப்போ அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல மயில. அது சாத்தியம்னு எனக்கு தோணல. அதான் உங்களை நாளைக்கே கிளம்பி வர சொன்னேன். இல்லக்கா, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நான் அங்க தங்கறதுல நிறைய பிரச்சனை இருக்குக்கா. அப்படி என்னடி பிரச்சனை உங்களுக்கு? நீங்க ஏற்கனவே இருந்த இடம், பழகுன மனுஷங்க. நீங்க இங்க இருக்கிறது தானே சரியா இருக்கும். இவ்வளவு நாளா இந்த வீட்ல தானே இருந்தீங்க. இப்போ திடீர்னு பிரச்சனை அது இதுன்னு புதுசா சொல்ற. அக்கா,
சில விஷயத்தெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாத. கொஞ்ச நாளைக்கு நான் அங்க இல்லாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே சேஃப்கா. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. சரி, அம்மாவை பத்தி கொஞ்சம். அக்கா, நீ அம்மாவை பத்தி கவலைப்படாதக்கா. இன்னைக்கு ராத்திரி மட்டும் அம்மாவை எப்படியாவது சமாளிச்சுக்கோ. நான் காலையில வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசுறேன். கண்டிப்பா வருவல்ல? கண்டிப்பா வருவேன்க்கா. அம்மா இயல்பா இல்லன்னு தெரிஞ்சு கூட நான் எப்படிக்கா இங்க நிம்மதியா இருப்பேன்? முத வேலையா அம்மாவை பார்த்துட்டு நான் அப்படியே டியூட்டிக்கு போயிடுறேன். அக்கா, நீ மனசெல்லாம் போட்டு குழப்பிக்காம நல்லபடியா தூங்கு. அம்மாவையும் பாத்துக்கோ, உன் உடம்பையும் பாத்துக்கோக்கா. சரி, நான் வச்சிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வர பாரு மயில. சரிக்கா. அம்மா, 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 அம்மா. எதுக்கு நீங்க வந்த? மேல மேல என்ன எதுக்கு நீ நோகடிச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் தாங்கிட்டு நான் உசுரோட இருக்கனா இல்ல போய் சேர்ந்துட்டேனான்னு பாக்க வந்தியா? அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ சாப்பிடாம இருந்து உடம்ப கெடுத்துக்கிறேன்னு அக்கா ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அத உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்த. என்ன, என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி ரொம்ப நடிக்காத. அதான் நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் என்ன பேசுறீ? அம்மா, உன் உறவே வேணான்னு வெட்டி விட்டுட்டல. அதையும் மீறி திறந்து வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருக்கே. வெக்கமால உனக்கு? என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ஏமா வெக்கப்படணும்? ஏய், இன்னொரு தடவை உன் வீடுன்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். இது உன் வீடு இல்ல, உன் குடும்பமும் இல்ல. வெளியில போடி. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம். நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. வெளியில போய் இல்லனா விளக்க மாதிரி பிஞ்சிரும். அம்மா, ஏய், நீங்க என் கூட இருக்கியா இல்ல அவ கூட வெளில போறியா? நில்லடி. மலரு, நீ கடைக்கு போயிட்டு வா. எதுக்குமா? கேள்வி கேட்காத, போனா போ. கடைக்கு போய் என்னமா வாங்கணும்? என்னக்கா இது? இந்த பணமும் இருக்கு, பையும் இருக்கு. எதையாவது வாங்கிட்டு வா, போ. 1/4 மணி நேரம் கழிச்சு நீ வீட்டுக்கு வந்தா போதும். போன்னு சொல்றேன்ல. காதுல விழல உனக்கு? இடத்த காலி பண்ணு. என்ன பாக்குற? போன்னு விரட்டினவ எதுக்காக நிக்க சொன்னான்னு பாக்குறியா? அன்னைக்கு உன்னை மொத்தமா ஒருத்து விட்டுட்டா. ஆனா விட்ட குறை தொட்ட குறைன்னு கொஞ்சம் மிச்சமா இருக்குல்ல, அதையும் இன்னைக்கு மொத்தமா பேசி முடிச்சலான்னு தான் உன்னை இருக்க சொன்னேன். எனக்கு தெரியாம நீ திருட்டு கல்யாணம் பண்ணது பெரிய துரோகம். அந்த பாவத்துக்காக தான் நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனேன். நான் முக்கியம்னு நீ நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்ன சமாதானம் பண்றதுக்கு வழிய பாத்துருக்கணும். ஆனா இதான் சாக்குன்னு அந்த ஆள் வீட்டுல போய் அடைக்கலம் ஆயிட்டியே. என்ன ஜென்மடி நீ எல்லாம்? உன் உயிரை காப்பாத்துன நான் உனக்கு வேண்டாதவள் ஆயிட்டேன். உன்னை கொல்ல சொன்ன அந்த படுபாவி இன்னைக்கு உனக்கு வேண்டியவர் ஆயிட்டார்ல. ஐயோ அம்மா, என் பொண்ணு இப்படி ஒரு நன்றி கெட்டவளா வளர்த்திருக்கேன்னு எனக்கு அருவருப்பா வெக்கமா இருக்குடி. அம்மா, அப்படி இல்ல. இல்லம்மா. ஏய், நிறுத்து. நீ என்ன விளக்க சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. ஒரு பெத்தவள நான் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், நீ வாழற இந்த வாழ்க்கை நான் போட்ட பிச்சை. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் என் வாழ்க்கை தான் முக்கியம்னு நான் சுயநலமா யோசிச்சிருந்தேன்னா தங்க மயில்னு ஒருத்தி இந்த உலகத்திலேயே இருந்திருக்க மாட்டான். எனக்காக யோசிக்காம உன்னை காப்பாத்தணும்னு நினைச்ச பாரு, அதான் நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பாலதான் இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டு போய் நிக்கிறேன். என் கழுத்துல தாலி கட்டின அந்த ஆளுக்கு பொம்பளை புள்ளைய பிடிக்காது. அதுக்காக முதல்ல பிறந்த 2 பொண்ணுங்களையும் அவர் வெறுக்கல.
என்ன அவரு நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. ஆம்பளைங்கிற திமிர தாண்டி அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவரு கூட வாழ்ந்த வாழ்க்கையில நான் சந்தோஷமா தான் இருந்தேன். மூணாவதா நீ பிறந்ததுதான் அந்த மனுஷன் மிருகமா மாறினாரு. இவ கழுத்தை திருகி போடு, இல்லன்னா எங்கேயாவது கொண்டு போய் குப்பை தொட்டில வீசிட்டு வா, அப்பதான் உனக்கு வாழ்க்கைன்னு இறக்கமே இல்லாம நெருப்பள்ளி என் தலையில கொட்டினாரு. பச்சை குழந்தைய கொல்றதுக்கு எந்த பெத்தவளுக்கு மனசு வரும்? ஆனா உன்னை குப்பை தொட்டில வீசி எறியறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறப்போ மூணாவதா நீ எதுக்குன்னு உன்னை தூக்கி போட்டு நான் போயிருக்கலாமே. நான் ஏண்டி அதை செய்யல? எனக்கு அமைஞ்சது கொடுமைக்கார புருஷன் இல்ல, நல்ல புருஷன் தான். சாபமான வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கை தான். நான் ஏண்டி அதை உதறி தள்ளின? எனக்காகவா? ஏன் சந்தோஷத்துக்காகவா? இல்ல ஏன் வாழ்க்கைக்காகவா? இல்லடி, இல்ல. பெத்தவங்க இல்லாம நீ அனாதையா நின்னுடக்கூடாதுன்னு நான் தவிச்சேன். ஒரு பாவமும் செய்யாத உன்னை தண்டிக்கிறது நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. யார வேணான்னு அவர் வெறுத்து ஒதுக்குனாரோ அவளையும் பெரிய ஆபீசர் ஆக்கி அந்த நாள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும்னு அதுவே என் மனசுல ஒரு வைராகியமா மாறுச்சு. இவ்வளவு காலமா அந்த வைராகியம் தாண்டி என் வாழ்க்கையா இருந்துச்சு. இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் என்ன பத்தியோ என் பொண்ணுங்களை பத்தியோ யோசிச்சதே இல்ல. உன்னை பத்தி தாண்டி நிறைய யோசிச்சேன். சொல்ல போனா ஒருத்திக்காக தாண்டி என் உசிரிய புடிச்சிட்டு இருந்தேன். நீ இப்ப வாழற வாழ்க்கை, நீ அனுபவிக்கிற சந்தோஷம், நீ படிச்சிருக்கிற படிப்பு, இதெல்லாம் நான் செஞ்ச தியாகத்தால வந்தது. அந்த தியாகத்துக்கு நீ என்ன பரிசு கொடுத்திருக்க தெரியுமா? இத்தனை வருஷ வாழ்க்கையில எனக்கு கடைசியில மிஞ்சினது என்ன தெரியுமா? முட்டாளுங்கிற பட்டம் தான். ஐயோ அம்மா, வெத்தையிலேயே உன்னை அழிக்க நினைச்சவங்க கிட்ட வளர்த்த ஆளாக்கி பெரிய மரமா ஒப்படைச்சிருக்கானா நான் எவ்வளவு பெரிய கிரிக்கச்சியா இருந்திருப்பேன். உனக்காக நான் யார தூக்கி எரிஞ்சிட்டு வந்தனோ அவர் கூட நீ சேர்ந்துகிட்டு என்ன பைத்தியக்காரி ஆகிட்டல. இல்லம்மா, யாருன்னு கொல்ல சொன்னாரோ அவர்கிட்டயே நீ போய் சேர்ந்து பண்ணா இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னடி அர்த்தம் இருக்கு? உனக்காக நான் பட்ட கஷ்டம், நான் அனுபவிச்ச வேதனை எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டியடி. இதான் உன் முடிவு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா பிரசவத்திலேயே நான் செத்து தொலைஞ்சிருக்கலாம். யார் ஆதாரன்னு நம்பணுமோ அவங்களே நமக்கு யமனா மாறி நிக்கிறது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? அந்த வலி அனுபவிக்காம நான் அன்னைக்கே நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். ஐயோ அம்மா, அந்த ஆளு தோக்கடிக்கிறது தன்னுடைய வாழ்க்கையோட கனவா இருந்துச்சு. எல்லாம் தெரிஞ்சும் கடைசியில அந்த ஆள் கூட சேர்ந்துகிட்டு என்னையே தோக்கடிச்சிட்டல. இதுக்கு பதிலா நீ என் தலையில கல்லு போட்டு கொண்டிருக்கலாம். ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லமா சொல்லாத. தாய். நிறுத்தமா, நிறுத்து. எதுவுமே பேசாத. என் வாழ்க்கைய கூட நின்னு பார்த்தவ நீ. ஒவ்வொரு நாளும் நான் பட்ட வேதனை, அனுபவிச்ச வலி எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருந்து என்ன தூக்கி போட்டுட்டு அந்த ஆள் பின்னாடி போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உலகத்திலே இப்படி ஒரு துரோகத்தை எந்த பொண்ணுமே பெத்தவளுக்கு பண்ணிருக்க மாட்டா. செஞ்ச தப்புக்காக கோவத்துல நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு உனக்கு இப்ப அப்பா இருக்கிற தைரியத்துல அந்த ஆள் பின்னாடி போயிட்டல. அந்த ஆள் உன் வாழ்க்கையில நேத்து தினடி வந்தாரு. ஆனா இத்தனை காலமா உனக்கு தேவைப்படுற எல்லா நேரத்திலயும் அப்பனுக்கு அப்பனா அம்மாவுக்கு அம்மாவா நின்னது யாரு? இந்த பைத்தியக்காரி உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறப்போ, பெரிய மனுஷாகி நின்னப்போ, ஹாஸ்பிட்டல்ல உசுருக்கு போராடினப்போ, அப்பன்னு ஒருத்தர் தேவைப்படுறப்பெல்லாம் அந்த ஆள் இடத்துல இருந்து நான் தரடி உனக்கு கரை சேர்த்திருக்கேன். அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம போச்சுன்னா இத்தனை வருஷ வாழ்க்கையில என்னடி கத்துக்கிட்ட? என்ன வாழ்க்கை வாழ்ந்த? நான் பெத்ததுலயே நீதான் பெரிய தங்கம்னு இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க தாண்டி பெரிய தங்கம். நீ ஒண்ணுக்கு உதவாத குப்பை. உன் வாழ்க்கை ஏன் தியாகத்துல மட்டும் கிடைச்சது இல்லடி, அவங்களும் உனக்காக தியாகம் பண்ணிருக்காங்க. உன் ஒருத்தி அழுதுன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா பாசம் கிடைக்காம போச்சு. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அப்பா இல்லாம வளர கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். கையில் அடிக்கடி அதை சொல்லி காட்டி என்கிட்ட சண்டை போட்டிருக்கான். அவ சொல்றதோட நியாயம் எனக்கு இப்ப தாண்டி புரியுது.
பெத்த அப்பாவுக்கு அவங்களுக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னாலதான் அவரு கூட இருக்கிற சந்தோஷத்தை அவங்க இழந்துட்டாங்க. ஆனா கனவுல கூட அவங்க 2 பேரும் அப்பாவை தேடி போன நினைச்சதில்ல. அவரு வேணான்னு தூக்கி எறிஞ்ச நீ இன்னைக்கு அவரு கூட போய் ஓட்டிக்கிட்டு இருக்க. பெத்தவளுக்கும் விசுவாசம் இல்லாம கூட பிறந்தவங்களுக்கும் நன்றி இல்லாம நீ ரொம்ப கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கடி. உன்ன மாதிரி ஒரு நன்றி கெட்ட ஜென்மத்தை பெத்ததுக்காக நான் வருத்தப்படுறேன். அன்னைக்கு மலர்னு ஒரு பொண்ணுதான் இருக்கான்னு நான் ஏதோ ஆவேசத்துல சொன்னேன். ஆனா இப்ப சத்தியமா சொல்றேன், மனசு நொந்து போய் சொல்றேன், எனக்கு மலர் கையல்னு 2 பொண்ணுங்க தான் இருக்காங்க. அம்மா, தங்க மயில்னு ஒருத்திய நான் இன்னையோட தலை முழுகிடுறேன்டி. அம்மா அம்மா வேணாம்மா சொன்னதை கேளுமா. அம்மா அம்மா என்ன? அம்மா நீ கிட்ட வந்த தொலைச்சிருவேன். இதோட உனக்கும் எனக்கு இருக்கிற உறவு எல்லாமே முடிஞ்சது.